எங்கள் ரோட் சைடில் நிறைய சின்ன சின்ன கடை போட்டுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன காஞ்சி முட்டை மிட்டாய் அப்படின்னு சொல்லி ஒரு கடை, பெட்டி கடை. பக்கத்தில் சப்போட்டா கடை மாதிரி போட்டிருக்காங்க சின்னதாக. அது பக்கத்தில் சிப்ஸு, ஏதோ வகையான சிப்ஸு, அது என்ன சிப்ஸுன்னு தெரியல, கிழங்கு வகை தான் நினைக்கிறேன். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்னிச்சர்ஸ் கடை மாதிரி போட்டிருக்காங்க. லைக் பீரோஸு, அதுக்கப்புறம் பெட்டு, அதுக்கப்புறம் டெஸ்க்கு, அது மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. காலையிலேருந்து நல்லா வியாபாரம் போயின்னு இருக்கு. நான் பார்த்தேன். அது பக்கத்தில் பூக்கடை, சின்னதாக ஒரு பூக்கடை போட்டிருக்காங்க. அது பக்கத்தில் வந்து ஒரு கடை இருக்குது. அது என்ன கடைனா பைனாப்பிள் கடைன்னு நினைக்கிறேன். ஆமாம், பைனாப்பிள் கடை தான். அப்படியே இந்த சைடு வாங்க, இந்த சைடு வாங்க. ஒரு மாடு போகுது. மாடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸ் கடை போட்டிருக்காங்க. குட்டி யானையில் நிறைய வகையான ஃப்ரூட்ஸ் கடை. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பொம்மை கடை. அது என்ன பொம்மைன்னு எனக்கு தெரியல. ஆமாம், அது பக்கத்தில் பார்த்தீங்களா குட்டி குட்டி கடை மாதிரி இருக்குல்ல, தள்ளு வண்டி மாதிரி. அது வந்து ஃபுட் கடை. ஒன்றுத்தில் வந்து மீன் கடை மாதிரி மீன் ஃப்ரை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் ஃபேன்ஸு, ஸ்பீக்கர்ஸு, அதுக்கப்புறம் லைட்ஸு, அதெல்லாம் விற்றுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஏணி கடை, நிறைய ஏணி போட்டிருக்காங்க. அந்த சைடு பார்த்தினாக்கா எல்லாமே ஃபுட் ஷாப்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க, தள்ளுவண்டி கடை. சண்டே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நிறைய ஷாப்ஸ்லாம் போடுவாங்க. லைக் பில்லோ ஷாப்ஸ் அது மாதிரிலாம் போடுவாங்க. பில்லோ, ஹேண்ட்பேக்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதெல்லாம் வந்து மார்னிங் டைம் போடுவாங்க. இந்த ஹேண்ட்பேக்ஸ் கடைலாம் வந்து ஈவினிங் டைம் மட்டுமே வரும், கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு. அது மாதிரி எங்கள் தெருவே இப்போ குட்டி டி நகர் மாதிரி ஆயின்னு வருது. அது ஏன் தெரியல. பார்க்க நல்லாயிருக்கு, ஏன்னா டைம் பாஸ்க்கு.